வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம பாடியோட ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பத்தி. அதான் இம்யூனோபயாலஜி அல்லது நோய் எதிர்ப்பு உயிரியல். சோ நம்ம பாடியோட அந்த சூப்பர் ஹீரோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம எல்லார் மனசுலயும் இந்த கேள்வி எப்பவாவது வந்திருக்கும் இல்லையா? சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் கோல்டு ஃபீவர்னு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். ஆனா சில பேர் ரொம்ப ஃபிட்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? தி ஆன்சர் இஸ் சிம்பிள். அவங்களோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம், அது ஷார்ப்பா ஒர்க் ஆனா நம்ம சேஃப். அதுல ஏதாவது ப்ராப்ளம்னா உள்ள வர பேத்தோஜென்ஸ், அதாவது நோய் கிருமிகளுக்கு கொண்டாட்டம் தான். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம செஷன்ல ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், நம்ம பாடியோட பார்டர் கண்ட்ரோல் எப்படி நம்மளவர் விஎஸ் வெளியாள்னு கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். செகண்ட், அந்த இம்யூன் சிஸ்டமோட ஆர்மில யாரெல்லாம் இருக்காங்க, என்ன செல்ஸ், என்ன ஆர்கன்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். தேர்ட், அவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸ், மனே, ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் பத்தி டீப்பா பார்க்கலாம். ஃபோர்த், நம்ம எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை பில்ட் பண்றோம்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி, அந்த ஆர்மிக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம், யானி வேக்சினேஷன் பத்தி பேசலாம். லெட்ஸ் டைவ் இன். ரைட். ஸோ செக்ஷன் 1, நம்ம இம்யூன் சிஸ்டமோட முதல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலை என்ன தெரியுமா? எது நம்ம உடம்பு செல், எது வெளியே இருந்து வந்த ஃபாரின் செல்லுன்னு சரியா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது தான். ஓகே, ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இம்யூனிட்டி? இந்த டெஃபினிஷனை பார்ப்போம். லைன் 1, the capacity of the body to recognize materials as foreign to itself. இதுதான் செல்ஃப் வர்சஸ் நான் செல்ஃப் ரெக்கக்னிஷன். நம்ம பாடிக்கு இது நம்ம செல், இது வெறியாள்னு கண்டுபிடிக்க தெரியும். ஒரு கண்ட்ரியோட பார்டர்ல பாஸ்போர்ட் செக் பண்ணி சிட்டிசன் யாரு, ஃபாரினர் யாருன்னு பிரிக்கிற மாதிரி. லைன் 2, and to neutralize, eliminate or metabolize them. அந்த வெளியால ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் 3 விஷயம் பண்ணும். 1, நியூட்ரலைஸ், அந்த ஃபாரின் பார்ட்டிகளோட பவரை குறைச்சு அதை ஹார்ம்லெஸ்ஸா மாத்துறது. 2, எலிமினேட், அதை பாடியை விட்டு வெளியே துரத்துறது. 3, மெட்டபலைஸ், அதை உடைச்சு சிம்பிளா மாத்துறது. ஸோ இந்த 3 ஆக்ஷனும் சேர்ந்தது தான் இம்யூனிட்டி. இந்த செல்ஃப் விசஸ் நான் செல்ஃப் கான்செப்ட் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிளப்புக்குள்ள போறதுக்கு பவுன்சர் ஐடி செக் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம பாடியில இருக்கிற எல்லா செல்ஸ்லயும் ஒரு ஸ்பெசிபிக் ஐடி கார்டு இருக்கும். நம்ம இம்யூன் செல்ஸ் பெட்ரோல் பண்றப்போ இந்த ஐடி கார்டை பார்த்து ஓகே நீங்க நம்மால் தான் உள்ள போலாம்னு சொல்லிடும். ஆனா ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ உள்ள வந்தா அதுகிட்ட அந்த கரெக்ட் ஐடி இருக்காது. உடனே நம்ம இம்யூன் சிஸ்டம் அந்த பவுன்சர் மாதிரி ஹே யூ ஆர் அ நான் செல்ஃப் பார்ட்டிகல், யூ ஆர் நாட் அலவுட்னு சொல்லி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம பாடியோட இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல யாரெல்லாம் சோல்ஜர்ஸ், அவங்க எங்க இருப்பாங்க, அவங்க கமாண்ட் சென்டர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் தி செல்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் அ இம்யூன் சிஸ்டம். இந்த இமேஜ்ல நம்ம பார்க்கிறது லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். இதுதான் நம்ம இம்யூன் செல்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் ட்ரைனிங் கேம்ப்ஸ். இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். இதுதான் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ். இங்க தான் இம்யூன் செல்ஸ் உருவாகி மெச்சூர் ஆகும். எக்ஸாம்பிள் போன் மேரோ அண்ட் தைமஸ். இன்னொன்னு பெரிஃபரல் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். இதுதான் பேட்டில் ஸ்டேஷன்ஸ். இங்க தான் மெச்சூரான இம்யூன் செல்ஸ் வெயிட் பண்ணி இன்வேடர்ஸ் கூட போராடும். எக்ஸாம்பிள் ஸ்ப்ளீன், லிம்ஃப் நோட்ஸ். ஸோ சென்ட்ரல்ல ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரைனிங், பெரிஃபரல்ல ஆக்சுவல் ஃபைட். சிம்பிள். ஸோ நம்ம ஆர்மியோட ஃபர்ஸ்ட் சோல்ஜர் பி செல்ஸ், அதாவது பி லிம்போசைட்ஸ். ஃபர்ஸ்ட் லைனை பாருங்க, மெச்சூர் இன் போன் மேரோ. இதை ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஈஸி டிப். B4 போன் மேரோ, ஈஸி இல்லையா? ஸோ பி செல்ஸ் போன் மேரோல கிரியேட் ஆகி அங்கே மெச்சூர் ஆகிடுவாங்க. செகண்ட் லைன், their main job is to produce antibodies. இவங்க தான் நம்ம பாடியோட வெப்பன் ஃபேக்டரி. ஒரு எனிமி உள்ள வந்தா பி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி ஆன்டிபாடிஸ்ங்கிற ஸ்பெஷல் புரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆன்டிபாடிஸ் மிசைல் மாதிரி போய் அந்த ஸ்பெசிஃபிக் எனிமியை மட்டும் தாக்கும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் சோல்ஜர் T cells or T lymphocytes. ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தா மெச்சூர் இன் த தைமஸ். இதுக்கும் ஒரு ஈஸி மெமரி டிப். T for thymus. T cells போன் மேரோல உருவானாலும் அவங்க ட்ரைனிங்காக தைமஸ் கிளாண்ட்க்கு போவாங்க. அதனால பேரு T cells. இவங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் வேலை. ஒன்னு, இவங்க ஒரு டீம் கேப்டன் மாதிரி மத்த இம்யூன் செல்ஸ்க்கு அட்டாக் பண்ணும் ஆர் ஸ்டாப் பண்ணும்னு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இன்னொன்னு, இவங்களே டைரக்டா ஃபீல்ட்ல இறங்கி சண்டை போடுவாங்க. வைரஸால இன்ஃபெக்டடான நம்ம பாடி செல்ஸையே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ தே ஆர் போத் கமாண்டர்ஸ் அண்ட் அசாசின்ஸ். ஓகே, இந்த T செல் டீமுக்குள்ள ஒரு 3 மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்க. லெட்ஸ் see. நம்பர் 1, ஹெல்பர் T செல்ஸ். பேர்லே இருக்கு, இவங்க ஹெல்பர்ஸ். இவங்க தான் பி செல்ஸ் கிட்ட போய் ஹே எனிமி வந்துட்டான், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. நம்பர் 2, சைட்டோடாக்சிக் T செல்ஸ். இவங்க தான் டைரக்ட் கில்லர்ஸ். இவங்க பாடியில பெட்ரோல் பண்ணி வைரஸால இன்ஃபெக்ட் ஆன செல்ஸை ஆர் ஈவன் கேன்சர் செல்ஸை தேடி கண்டுபிடிச்சு டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. நம்பர் 3, சப்ரஸர் T செல்ஸ். இவங்க பீஸ் கீப்பர்ஸ். சண்டே எல்லாம் முடிஞ்ச அப்புறம்
ஓகே காய்ஸ், வேலை முடிஞ்சது, காம் டவுன்னு சொல்லி இம்யூன் சிஸ்டமை நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஹெல்பர் ஸ்டார்ட்ஸ் த ஃபைட், சைட்டோடாக்சிக் டஸ் த கில்லிங் அண்ட் சப்ரஸர் ஸ்டாப்ஸ் த ஃபைட். பர்ஃபெக்ட் டீம் ஒர்க். சரி, இப்ப நம்ம சோல்ஜர்ஸ பத்தி பார்த்தோம். இப்ப அவங்க யாருக்கு எதிரா போராடுறாங்க, என்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் டாக் அபவுட் ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஃபர்ஸ்ட், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி enemy. ஆன்டிஜென் டெஃபினிஷனை பாருங்க. எனி ஃபாரின் மாலிக்யூல் தட் கேன் ட்ரிகர் அ ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சிம்பிளா சொன்னா ஆன்டிஜென் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆன்டிபாடி ஜெனரேட்டர். நம்ம பாடிக்குள்ள ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனை தோன்ற எந்த ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸும் ஒரு ஆன்டிஜென் தான். அது ஒரு வைரஸோட மேல இருக்கிற புரோட்டீனா இருக்கலாம், ஒரு பாக்டீரியாவோட செல்வாலா இருக்கலாம், ஈவன் டஸ்ட் பாலன் கூட ஆன்டிஜென்னா ஆக்ட் பண்ணும். பேசிக்கலி நம்ம பாடிக்கு இது நம்மால் இல்லைன்னு தோன்ற எதுவுமே ஒரு ஆன்டிஜென் தான். அந்த ஆன்டிஜனை அழிக்க நம்ம பாடி யூஸ் பண்ற வெப்பன் தான் ஆன்டிபாடி. லெட்ஸ் லுக் அட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். பார்த்தாலே தெரியும், இது ஒரு Y ஷேப்ல இருக்கு. இதுல 2 லாங் செயின்ஸ் இருக்கும், அதை ஹெவி செயின்ஸ்னு சொல்லுவோம். 2 ஷார்ட் செயின்ஸ் இருக்கும், அதை லைட் செயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த Y ஷேப் ரொம்ப முக்கியம். அந்த Yயோட 2 ஆர்ம்ஸோட டிப்ல தான் ஆன்டிஜனை போய் பிடிக்கிற ஸ்பெஷல் ஏரியா இருக்கும். ஸோ ஒரு ஆன்டிபாடி அட் எ டைம் 2 ஆன்டிஜென்ஸை லாக் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்டிபாடி எப்படி ஒர்க் ஆகும்? அதுக்கு லாக் அண்ட் கீ மாடல்னு பேரு. ஒரு ஸ்பெசிஃபிக் லாக்குக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கீ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி தான் இருக்கும். எக்ஸாம் டிப், இந்த 2 டேர்ம்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிடோப், இது ஆன்டிஜன் மேல இருக்கிற பார்ட். பாரடோப், இது ஆன்டிபாடி மேல இருக்கிற பார்ட். ஸோ த பாரடோப் ஆஃப் த ஆன்டிபாடி ஃபிட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆன் டு த எபிடோப் ஆஃப் த ஆன்டிஜன். இந்த பர்ஃபெக்ட் பைண்டிங் தான் அந்த ஆன்டிஜனை நியூட்ரலைஸ் பண்ணுது. நம்ம பாடியில டோட்டலா 5 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்கும். இதுங்க இம்யூனோகுளோபுலின்ஸ், யானி ஐஜின்னு சொல்லுவோம். யூ கேன் ரிமெம்பர் தம் வித் தி ஆக்ரோனிம் GAMID. IgG, IgA, IgM, IgE and IgD. இந்த சார்ட்ல பார்த்தா தெரியும், IgG தான் மோஸ்ட் abundant, ஆல்மோஸ்ட் 75%. இதுதான் நம்ம பிளட்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ற மெயின் ஆன்டிபாடி. பிளஸ் இது மட்டும் தான் மதர் கிட்ட இருந்து பேபிக்கு பிளசண்டாவை தாண்டி போக முடியும். மற்ற டைப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். IgA நம்ம சலைவா, டியர்ஸ் மாதிரி செக்ரீஷன்ஸ்ல இருக்கும். IgE அலர்ஜிக்கு காரணம். ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம பாடி எப்படி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணுது, அதுல என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இம்யூனிட்டியை 2 பெரிய டைப்பா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட், இன்னேட் இம்யூனிட்டி. பேர்லே இருக்கு, இது பிறவில இருந்தே கூட வருது. இது நான் ஸ்பெசிஃபிக், என்ன ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். செகண்ட், அக்வயர்ட் ஆர் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இது நம்ம வாழ்க்கையில அக்வயர் பண்றது, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அல்லது வேக்சினேஷன் மூலமா டெவலப் ஆகிறது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுக்கு மெமரி இருக்கும். ஒரு கிருமி ஒரு தடவை வந்தா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை அதே கிருமி வரும்போது ரொம்ப ஃபாஸ்டா அண்ட் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணும். இந்த இன்னேட் இம்யூனிட்டி பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் பிசிக்கல் பேரியர்ஸ். நம்ம ஸ்கின்னே ஒரு பெரிய வால் மாதிரி. நம்ம நோஸ் அண்ட் த்ரோட்ல இருக்கிற மியூக்கஸ் லைனிங் உள்ள வர ஜெர்ம்ஸை ட்ராப் பண்ணிடும். இதையும் தாண்டி ஏதாவது உள்ள வந்தா ஃபேகோசிட்டிக் செல்ஸ் இருக்கு. ஃபேகோனா ஈட்டிங்னு அர்த்தம். மேக்ரோஃபேஜஸ் மாதிரி சில ஈட்டிங் செல்ஸ் அந்த ஜெர்ம்ஸை தேடி போய் சாப்பிட்டு அழிச்சிடும். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம். இது பிளட்ல இருக்கிற சில ஸ்பெஷல் புரோட்டீன்ஸ். இந்த புரோட்டீன்ஸ் டைரக்டா பாக்டீரியா மேல ஹோல்ஸ் போட்டு அதை கொன்னுடும். ஸோ இன்னேட் இம்யூனிட்டி ஹேஸ் பிசிக்கல் வால்ஸ், பெட்ரோலிங் ஈட்டர் செல்ஸ் அண்ட் கெமிக்கல் வெப்பன்ஸ். இப்போ அக்வயர்ட் இம்யூனிட்டியில 2 சப்டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஆக்டிவ் இம்யூனிட்டி. இங்க ஆக்டிவ்ங்கிற வேர்டோட மீனிங் நம்ம பாடி ஆக்டிவ்லி வேலை செஞ்சு சொந்தமா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலோ அல்லது வேக்சின் போட்டுக்கிட்டாலோ நம்ம பாடி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி மெமரி செல்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ இது லாங் லாஸ்டிங். செகண்ட், பாசிவ் இம்யூனிட்டி. இங்க நம்ம பாடிக்கு ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் கிடைக்கும். நம்ம பாடி பாசிவ்லி அதை வாங்கிக்குது, சொந்தமா வேலை செய்யல. எக்ஸாம்பிள், மதர் கிட்ட இருந்து பேபிக்கு பிளசென்டா மூலமா ஆர் பிரெஸ்ட் மில்க் மூலமா ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் போகும். இது டெம்பரரி ப்ரொடெக்ஷன் தான், பிகாஸ் நம்ம பாடியில மெமரி செல்ஸ் கிரியேட் ஆகல. ஓகே, நம்ம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம இம்யூன் சிஸ்டமை எப்படி ப்ரோஆக்டிவா ட்ரெயின் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது, அதுதான் த சயின்ஸ் ஆஃப் வேக்சினேஷன். வேக்சினேஷனை நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு கொடுக்குற ஒரு மாக் பேட்டில் ஆர் ட்ரைனிங் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். ஒரு வேக்சின் போட்டா என்ன நடக்கும்? ஸ்டெப் 1, ஒரு நோயை உண்டாக்குற பேத்தோஜனோட ஒரு வீக்கெண்ட் ஆர் டெட் வெர்ஷனை நம்ம பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் 2, நம்ம இம்யூன் சிஸ்டம் இது ஒரு நான் செல்ஃப் ஆன்டிஜன் ஐடென்டிஃபை பண்ணும். ஸ்டெப் 3, உடனே அது பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்கேல் இம்யூன் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும். ஸ்டெப் 4, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ப்ராசஸ்ல நம்ம பாடி லாங் லாஸ்டிங் மெமரி செல்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கும்.
ஸோ ஃபியூச்சர்ல உண்மையான பேத்தோஜன் உள்ள வந்தா இந்த மெமரி செல்ஸ் அதை உடனே ரெகக்னைஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் பண்ணி நோய் வரத்துக்கு முன்னாடியே அதை அழிச்சிடும். வேக்சின்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கும், பட் இந்த 3 மெயின் டைப்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கில்ட் வேக்சின்ஸ். இங்க பேத்தோஜனை கொன்னும் அதை வேக்சினா யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், டைஃபாய்டு வேக்சின். இது ரொம்ப சேஃப், ஆனா இம்யூனிட்டி கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், ஸோ பூஸ்டர் ஷாட்ஸ் தேவைப்படும். செகண்ட், லைவ் அட்டினுவேட்டட் வேக்சின்ஸ். இங்க லேப்ல அந்த பேத்தோஜனை ரொம்ப வீக் ஆக்கிடுவாங்க. எக்ஸாம்பிள், பிசிஜி, மீசில்ஸ். இது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் லாங் லாஸ்டிங் இம்யூனிட்டி கொடுக்கும். தேர்ட், டாக்ஸாய்டு வேக்சின்ஸ். சில பாக்டீரியா ரிலீஸ் பண்ற டாக்ஸின் தான் ப்ராப்ளமா இருக்கும், ஸோ இங்க அந்த டாக்ஸினை எடுத்து அதை ஹார்ம்லெஸ்ஸா மாத்தி வேக்சினை கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், டெட்டனஸ் வேக்சின். ஸோ நம்ம எல்லாருமே போட்டிருக்கிற சில காமன் வேக்சின்ஸ் இவைதான். பிசிஜி டியூபர்குலோசிஸ்க்கு எதிரான ஒரு லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின். டிபிடி இது ஒரு காம்பினேஷன் வேக்சின். ஒரே இன்ஜெக்ஷன்ல 3 நோய்களுக்கு எதிரான ப்ரொடெக்ஷன். டிப்தரியா அண்ட் டெட்டனஸ் டாக்ஸாய்ட்ஸ், ஆனா பர்டூசிஸ் ஒரு கில்ட் காம்போனன்ட். எம்எம்ஆர் இதுவும் ஒரு காம்பினேஷன் லைவ் அட்டெனுவேட்டட் வேக்சின் ஃபார் மீசல்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெலா. இந்த வேக்சின்ஸ் தான் போலியோ, ஸ்மால் பாக்ஸ் மாதிரி பல கொடிய நோய்களை உலகத்தை விட்டு ஒழிக்க பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ நம்ம பாடிக்குள்ள இவ்ளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு டிஃபென்ஸ் நெட்வொர்க் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஒரு எனிமியை ரெகக்னைஸ் பண்றதுல இருந்து அவனுக்குன்னு ஸ்பெசிஃபிக் வெப்பன்ஸ் கிரியேட் பண்றது, அதை லைஃப் டைமுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது வரைக்கும் உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு? எனக்கு அந்த மெமரி கான்செப்ட் தான் எப்பவுமே ரொம்ப அமேசிங்கா தோணும். அது ஒன்று இல்லைன்னா நம்ம ஒரே நோய்க்கு திரும்ப திரும்ப சிக்காகிட்டே இருப்போம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். That's all for today's session. See you in the next one.